குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து ஜிடி விசஸ் மும்பை விசஸ் ஜிடி மேட்சை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் பார்த்துருந்தோம் அப்படின்னா சொதப்பல் ஆகிப்போச்சு. அது வந்து இப்போ வேணால் சொல்லலாம், மேட்ச் நடக்காதனால நம்ம சொல்லலாம். விட்டுருந்தா இன்னைக்கு லோ ஸ்கோர் டிஃபெண்ட் ஆகிருக்கும், ஜாக்பாட் ஆகிருக்குன்னு உருட்டலாம். ஆனால் டு பி ஆனஸ்ட் அது வந்திருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, நம்ம அதை செக் பண்ணலாம். பட் கண்டிப்பாக நேற்று வந்து நம்ம மிஸ்டேக் தான். ஸோ வாங்க இன்னைக்கு மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸுங்கிற மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வாங்கடே ஸ்டேடியமில் தான் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் மொத்தம் 56வது மேட்ச் இது. ஸோ இன்றைக்கி பிளேயர்ஸ்க்கு போயிடலாம். காமன் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ராயன் ரிங்கிள்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா. ஸோ கரண் சர்மா ஆர் தீபக் சாகர் 7 பேர் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லா நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், சைமன் கில்லுக்கு பட்லருக்கு சார்ட் தப்பாக இருக்குது எனக்கு. ஆனால் அதில் ஏதாவது ஒருத்தர் எடுத்துக்குவோம். ஸோ அந்த கணக்கில் எனக்கு 2 பேருமே எனக்கு தப்பாக தான் வருது இப்போதைக்கு. அதை நான் என்ன டெஸ்ட் பண்ணணும். அதனால் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க. சாய் சுதர்சன், ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான் வேண்டாம். அதுக்கு பதிலாக ரஷீத் கான், ஷாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்லியிருப்பேன், இதில் பவுலர்ஸை சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இதில் கண்டிஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி மேட்சஸ் ஒரு டேஞ்சரான மேட்ச். ஏன் டேஞ்சரான மேட்ச்னா அங்கே டாப் ஆர்டர் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், இங்கே பவுலர் எல்லாம் இதில் யாரும் ஜெயிப்பாங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் ஸ்ட்ராட்டஜியில் வர பெரிய பிரச்சனைங்கிறது. பட் ஓவராலாக பார்க்கும்போது அந்த பவுலர்ஸ்க்கு குறையெல்லாம் சொல்ல முடியாது மும்பை பவுலர்ஸ்க்கு. ஆனால் இவங்க பேட்ஸ்மேனுக்கு சிங்கிள் டிஜிட்டில் நிறையா இருக்குங்கிற பட்சத்தினால நம்ம வந்து இன்னைக்கு வின்னர் வந்து மும்பை தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மும்பை தான் வின்னர் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். மும்பையிலேருந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரயன் ரிக்கிள்டனும் ரோஹித் சர்மாவும் டக் அவுட் ஆகி ஜஸ்டின் பும்ரா வந்து 4 ஓவரில் ரன் எடுக்கலனால மும்பை இன்னைக்கு தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சார் இது எவனுக்காக இருந்தாலும் தெரியுமே, மேட்சை பார்த்தாலே தெரியுமே நீங்கள் கேட்கலாம். பட் ஜென்ரலாக இன்னைக்கு அஸ்ட்ராலஜிக்கல் படி இவங்க 3 கீ பிளேயர் மும்பையில். ஸோ இங்கே வந்து பிரசித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜ், சாய் கிஷோர் ரொம்ப கீ பிளேயர்ஸ் இன்னைக்கு. ஸோ இவங்க 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் என்னன்னு தெரியுது. ஸோ அதனால் இது ஒரு டக் வார் மேட்ச். பட் நான் வந்து மும்பைக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸில் மும்பைக்கு தான் நான் கொடுக்குறேன் இன்னைக்கு மேட்ச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ரயன் ரிக்கிள்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, கார்பன் பாஸ்க்கு இன்னைக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனால் எங்கே கொண்டு போய் அவரை சேர்க்கறதுன்னு தெரியல, அதனால நான் எடுக்காமல் இருக்கேன். எக்ஸ்பெக்டர் பிளேயர் வேணால் அவரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கார்பன் பாஷ், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா. ஸோ கிட்டத்தட்ட எல்லா பவுலர்ஸ் கவர் ஆச்சு. ஸோ மும்பை ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாங்கன்னா மேட்ச் ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கான் தவிர யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து மும்பை பண்ண போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஹாஃப் தேர்ட் ஹாஃப் தான் இம்பார்ட்டன்ட். 5 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பேசி 10 நிமிஷம் கூட பிரயோஜனம் இல்லை. நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தீபக் சாகருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. மீன்ஸ் 10 நிமிஷத்துக்கு மேலே போட வந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் பவுலிங் போட வந்தாருன்னா நல்லா இருக்கு. ஆப்போசிட் டைம்ல ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், ஜெரால்ட் கோட்ஸே 3 பேத்துக்கு நல்லா இருக்கு. அதனால ஜிடிக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் வந்து மித்த பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஜிடிக்கு ஸ்லைட் ஃபேவரில் ஜிடிக்கு தான் அந்த 2 மணி நேரம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வச்சுக்குவோம். இப்போ நம்ம செகண்ட் சொல்லிட்டு தேர்டு சொல்கிறேன். தேர்டுங்கிறது நம்ம மேட்ச்சுக்கு கடைசி 2 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, கார்பன் பாஷ் இவங்க எல்லாத்துக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் 2 மணி நேரம் நல்லா இருக்கு. இதே வந்து ஆப்போசிட் சைடான ஜிடியில் பார்த்தோம் அப்படின்னா முகமது சிராஜுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கு. ஸோ இதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லைட்டாக இருந்தாலும் மும்பைக்கு டாமினேட்டாக போய் மும்பை முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2 பேத்துக்குமே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃபில் மும்பை டாமினேட்டாக இருக்கு. ஸோ அப்போ மேட்ச் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நியூட்ரலாகவும் போத் சைடு போகிற மாதிரியும், செகண்ட் ஹாஃப் மும்பை வந்து நல்லா பண்ணியும் இந்த மேட்சை முடிக்கிற மாதிரியும் ஒரு கண்டிஷன்ஸ் வரும். ஸோ என் கணக்கு கரெக்டாக இருந்தால் இன்றைக்கி மேட்ச் ஃப்ளோவில் ஃபஸ்ட்டு மும்பை பவுலிங் பண்ணாங்கன்னா ஒன் சைடாக மேட்ச் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இதே வந்து ஜிடி பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா மேட்ச் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.
கேப்டன் வைஸ் கேப்டன் இன்னைக்கு ரொம்ப ரிஸ்கி. இந்த மாதிரி ரிஸ்கி டேஸில் நான் எப்படி போயிடுவேன் அப்படின்னா, ரயன் ரிங்கிள்டன் ரோஹித் சர்மா யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஹர்திக் பாண்டியா, கார்பன் பாஷ், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஜஸ்பிரித் பும்ரா பவுலரில் கேப்டன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி போகிறேன், ரயன் ரிங்கிள்டன், ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா என்னோட ஆப்ஷன்ஸ். இதில் வந்து பிச்சு பவுலிங்காக இருந்தால் போவேன். என்னோட சேஃபஸ்ட் ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிடுவேன் நான். ஸோ இதுதான் என்னோட சேஃபஸ்ட் ஆப்ஷன், ஹர்திக் பாண்டியா. ஆப்போசிட்டில் சாய் சுதர்சனுக்கு வழக்கம் போல் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் சாய் கிஷோர் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது அஸ்ட்ராலஜரில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சிம்மன் கில்லுக்கும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது எனக்கு இன்னும் டைம் வேணும், அதனால் அது மட்டும் எனக்கு சரியாக வரல. ஸோ மித்தபடி எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த ஜிடி சைடில் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சன். நீங்கள் வந்து பிரசித் கிருஷ்ணா நல்ல ஃபார்மில் இருக்கார், அவரும் சாய் கிஷோரை கூட நீங்கள் கேப்டன் ஆப்ஷனில் போகலாம். பட் நான் வந்து ஹர்திக் பாண்டியா, இந்த சைடில் வந்து நான் வந்து சாய் சுதர்சனுக்கு போகிறேன். சாய் கிஷோர் இல்லை, சாய் சுதர்சனுக்கு. ஸோ என் கேப்டன் ஆப்ஷன்ஸ் 2 பேரில், அங்கிட்டு ஹர்திக் பாண்டியா, இங்கிட்டு சாய் சுதர்சன். ரீப்ளேஸ்மெண்ட்டாக போனால் அங்கே பும்ரா, இங்கே வந்து பிரசித் கிருஷ்ணா. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்குள்ளே தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டீம் எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு சரியாக இருக்கும். ஸோ மேட்ச் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் காமன் பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப் சொல்லியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்னு சொன்னது வேறு 5 நிமிஷம் தான் நடக்குது, அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ செகண்ட் தேர்டு சொன்னேன்ல, அதுதான் ஃபுல் மேட்ச். ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் செகண்டு, அடுத்த 2 மணி நேரம் தேர்டு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் டீமை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டெட்லி காம்பினேஷன். அங்கிட்டு பேட்ஸ்மேனுக்கெல்லாம் நல்லா இருக்கிறது, இங்கிட்டு பவுலருக்கெல்லாம் நல்லா இருக்கிறது, நமக்கு ஒரு டெட்லி காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து இன்னும் அதுக்கான பாயிண்ட்ஸில் என்ன ஃபில்ட்ரேஷன் போடாதனால நம்ம ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் கூட மும்பைக்கு ஃபேவராக அந்த மேட்ச் நான் போகிறேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச பணத்தை வச்சு பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்போம், 50K அச்சீவ் பண்ணால், சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணால் கிவ் அவே கொடுக்கலான்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் வந்து நான் இப்போ வாய்ஸ் நோட் போடுறேன். பட் இருந்தாலும் எல்லாரும் டெலிகிராமில் அவங்கவுங்களோட பர்சனல் கிவ் அவேஸ் எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு போடுங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிவ் அவே நான் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த கிவ் அவே எந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு உங்களோட சஜஷன்ஸ் எனக்கு வேணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வித்தின் அ வீக்குள்ளே அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அந்த கிவ் அவே நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ 5K வியூக்கான கிவ் அவே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களோட சஜஷனையும் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வில் see you soon.